நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி முழிக்கிறான் பாரு. நைனா, ஆத்தா, எப்பரா இருக்க மௌனே? நம்ம கிளான்காரங்களாம் உன் மேல செம பாஸ்ட்ல இருக்கானுங்க. உன் நைனாவால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. யாரா அந்த பையன்? நான் அந்த பையன். உனக்காண்டி நான் காத்திருந்தேன். வணக்கடா மாப்பிள்ள. சொர்க்கத்திலேயாவது கொஞ்சம் சிரிங்களாண்டா. மொத்தம் இவனை மட்ட பண்ணால தானே கல்யாணம் நாடு. அதனால எப்படி இருக்கேன்? ஆசையா மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தது எல்லாரையும் மட்ட பண்ணிட்டாடா. நெல்றா புக்காக்க மௌனே. எங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். நீ பண்ண வேலைக்கு நான் கைமா பண்ணி கடைய போறேன்டா. நீ ஏறி ஆடிட்டாச்சு. இது நம்ம காலம். உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். இவனா வில்லங்க பிடிச்சவனாச்சு. அடிப்பொலி அடிப்பொலி. நீ அவங்க சங்கல செஞ்ச சம்பவத்தை பார்த்து நான் அவனோட பெரிய ஃபேன் ஆயிட்டாச்சு. இந்த ஆளு திருந்தவே மாட்டான் போல. நான் முன்ன சொன்ன மாதிரி தக்காளி எப்படி முளைச்சதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. சமைச்சமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். சரி, உன்னோட மௌனை விட்டுறோம். அதுக்கு நம்ம அழுப்புறங்கிற பேர்ல மண்ணை சுட்டு ஏத்திட்டு இருக்காது. சரியா? இப்போதைக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? அந்த சனிய சாஸ்கே கையிலே நான் சாகணும். அந்த உச்சிக்காரியான சேர்ந்தவனுக்கு மட்டும் எங்கிட்ட கிடைச்சானுங்க. கும்மு கும்முனு கும்மி கண்டம் துட்டமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன். நான் என்ன சீட்டு கட்டா கழிச்சு போடுறதுக்கு? ஆனா மல்லிப்பூ இவர் கொடுத்துட்ட அல்லாவே சேர்த்து கொடுத்துரு. அதெல்லாம் மாமா வாங்கிப்பாரு.